அந்த நேரத்தில் அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். ஃபஸமிஅதுஹு யகூல், கொஞ்சம் ஓதிட்டு கொஞ்சம் ஓதுறார். அது பின்னால அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சவுண்ட் கேக்குது எப்படி தெரியுமா? கதலனி அவ் அகலனியல் கல்ப், அப்படின்னா என்னை ஒரு நாய் கொன்று விட்டது அல்லது ஒரு நாய் என்னை உண்டு விட்டது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம் எனக்கு கேட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற சத்தம் எனக்கு கேட்டது. ஹீன தஅனஹு அல், அதாவது அந்த இல்ஸ் குத்தியவுடன், யார் அவன்? முகைரத் இப்னு ஷுஅபாவுடைய அதாவது வேலைக்கார். அது பின்னா டீடைல்ஸ் வரும். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த இடத்துல தொழுகையில வச்சு இதை கத்தி எடுத்து என்ன செஞ்சிடறாரு? குத்திடுறார். கத்தி எடுத்து குத்தி விடுகிறார். அந்த குத்துதல் நடந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. தொழுகையில தக்பீர் கட்டுறாங்க. ஒரு கலீஃபா, ஏன்னா அன்றைய கலீஃபாக்கள் மன்னர்களுக்கு மாதிரி பெரிய செக்யூரிட்டிலாம் வச்சுட்டீங்களா கலீஃபாக்கெல்லாம், அவங்கள பாதுகாப்பு, அவ்வளவுதான். அவ குத்திடுறாங்க தொழுகையில. அதை எப்படி கத்தி? ஃபதாரல் இல்ஜு பிஸ்ஸிக்கீனின் ذات طرفين, அவர் குத்தின அந்த கத்தி இருக்குது ذات طرفين, இரண்டு என்னது? இரண்டு ஓரங்கள் அதுக்கு இருந்துச்சு. அப்படின்னா இரண்டு பக்கமும் கத்தி, இந்த பக்கமும் கத்தி இந்த பக்கமும் கத்தி. எங்களால என்ன செய்யலாம்? குத்தலாம். இந்த கத்தியால தான் என்ன செய்யறாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குத்துறான். அதுக்கு பின்னால இப்ப குத்தின உடனே அங்களுக்குள்ள மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு வந்து அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்களே, அந்த நேரத்தில் லா யமுர்ரு அலா அஹதின் யமீனன் வலா ஷிமாலன் இல்லா தஅனா, வலது இடது பக்கத்தால ஓடுறான். யார் அகப்பட்டாலும் எல்லாருக்கும் என்ன செஞ்சா? அதை குத்தினா. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா தஅன 13 ரஜுலன், 13 பேரை குத்திட்டான். 13 பேருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவங்களோட யார் இருப்பாங்க? உமர் ரலியல்லாஹு பின்னால தொழுறா யார் தொழுவாங்க? மிக நெருங்கிய நபித்தோழர்கள் தான் தொழுவார்கள். நெருங்கிய நபித்தோழர்கள் தொழுவார்கள். அப்ப அந்த நிமிடத்தில் மிக முக்கியமான அதாவது நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? அதுல குத்தப்பட்டார்கள். டீடைல்ஸ் என்ன செய்யல, இவர்கள் தாண்டு வரல. இந்த நேரத்தில் அதாவது மாத்த மின்ஹும் சபா, 7 பேர் அதுல மரணித்தார்கள். 17 பேர் குத்தப்பட்டாங்களே, அதுல 7 பேர் மரணிச்சாங்க. மொத்தம் 7 பேர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து 8 பேர். 8 பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரே சுபகுல 8 பேர் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு உட்பட ஹலீஃபா உட்பட முக்கியமான ஆலோசகர்கள் என்ன செய்யறாங்க? அந்த இடத்தில் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பின்னால அதாவது ஃபலம்மா ரஆ ذلك رجل من المسلمين, இப்படியே போறதை கண்ட உடனே முஸ்லிம்கள்ல தொழுது கொண்டிருந்த ஒருவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதாவது தரஹ அலைஹி புர்னுசன், தனது புர்னுஸை தூக்கி அவர் மேல போட்டான். தரஹ அலைஹி புர்னுசன், புர்னுஸை தூக்கி அவருடைய மேல போட்டான். புர்னுஸை மேல போடுறேன்னு சொன்னா, இந்த புர்னுஸுக்கு தமிழ் உலகத்துல ஒரு கருத்து சொல்றாங்கன்னா தொப்பி. புர்னுஸ்ன்றது தொப்பி. புர்னுஸை போட்டு எப்படி பிடிக்கிறது? தொப்பியை போட்டு என்ன செய்யலாது? பிடிக்க இயலாது. புர்னுஸ் என்று சொன்னா தொப்பி தான். தொப்பியோடு நம்ம ரெயினிங் கோட், அந்த ரெயினுக்கான போடுவோம், மலைக்கு போடுவோம், குளிர்கா போடுறோமே இந்த அதாவது ஸ்வெட்டர், அது மாதிரி என்னது கெப்போடு, இதான் என்னது புர்னுஸ். அதை எடுத்து என்ன செய்யறாரு? சுபக நேரமா அதை எடுத்து என்ன செய்யறாரு? மேல போட்டுறா. போட்டா என்ன செஞ்சிடும்? கவர் பண்ணிடும். அந்த நிமிடத்தில் நம்மளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு விளங்கின உடனேயே ஃபலம்மா தன்னல் ஐஜு அன்னஹு மஅஹூது நஹர நஃப்ஸஹ், நான் இப்ப அகப்பட போறேன் என்று புரிந்த உடனேயே தன்னைத்தானே அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். நஹர நஃப்ஸஹ், தன்னைத்தானே அறுத்து அதாவது தற்கொலை செய்து கொண்டார். நஹர அந்த அதாவது அவன் தன்னை தப்புகிறதுக்கான அப்படி என்ன செய்தான்? செய்து கொண்டான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் வதனாவல உமரு யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபகத்தம, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தொழுகையிட இருந்த அந்த மரியாதை இருக்குதானே, இன்றைக்கு தொழுவோர்களுடைய மனதில் கூட அது இல்லை. அதிகமாக தொழுகின்றவர்களுடைய மனதில் கூட அது இல்லை. சாதாரண ஒரு கோளுக்காக தொழுகை விட்டுருவாங்க. சாதாரண கோளுக்காக தொழுகை விட்டுருவாங்க. பெரும்பாலும் சைலன்ஸ்ல போட்டுறாங்க தானே. நீங்க கண் முன்னால சிலரை பார்த்துருப்பீங்க, இம்பார்ட்டன்டான கோளை தொழுகை விட்டு அப்படி போன் எடுத்துட்டு போயிடுவாங்க. சர்வசாதாரணமா போறதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஜும்மா நடந்துகிட்டு இருக்கும், ரிங் பண்ணோடனே பார்ப்பாங்க, தேவையில்லாத கூட பேசாம இருந்துரு, தேவையானா ஜும்மா விட்டு என்ன செஞ்சிடறது, வெளியே போய் ஆன்சர் பண்றது, இதான். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகை இடப்பட்டு, யார் முற்றுகை இட்டார்களோ அவர்களுடைய தலைவர் மதீனாவிலே தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால தொலைவா அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், தொழுகை இருக்கிறதே மக்கள் வாழ்க்கையில் செய்வதிலேயே அழகான ஒரு செயல், அதனால அவர்களுக்கு பின்னால தொழுங்க, அவர்களுக்கு பின்னால தொழுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படக்கூடிய நேரம் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க பாருங்க, கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டு 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரம் என்னது இப்படி பள்ளியில ரத்த கலரி மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் வதனாவல உமர் யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபகத்தம, கீழே உழுவுற அந்த நேரத்தில், அந்த வேதனை நேரத்தில்
அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய கையை பிடித்து அப்படியே முன்னுக்கு தள்ளி விட்டாங்க. தொழுவீங்கன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? முன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை முன்னால தள்ளி விட்டார்கள். தொழுவிக்குமாறு என்ன செய்தார்கள்? முன்னால தள்ளிட்டாங்க. அப்படின்னா என்ன? தொழுகை கண்டினியூ ஆகணும். உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டீங்கன்னா தொழுகைக்காக அவரை முற்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் ஃபமையலி உமர் ஃபகதர அல்லதீர் அரா, நான் எதை கண்டனோ அதை உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால் இருந்தவங்க கண்டாங்க. ஒரு 3-4 வரைக்கும் என்ன செய்திருப்பார்கள்? கண்டிருப்பார்கள். ஆனால் தொழுகை அப்படி இருக்கல. பள்ளி முழுமையாக கிரௌடாக இருந்தது. ஏன்னா அது அந்த சஹாபாக்களுடைய காலத்து சுபக நேரம், எங்களோட காலத்து சுபக நேரம் அல்ல. அதனால பள்ளி முழுமையாக என்ன செய்யும்? கிரௌடாக இருக்கும். இதனால வஅம்மா நவாஹில் மஸ்ஜித் ஃபஇன்னஹும் லா யத்ரூன், பின்னால இருந்தவங்க, அந்த ஓரங்கள்ல இருந்தவங்களுக்கு என்ன நடந்ததே தெரியாது, என்ன முன்னால நடந்ததுன்றதே அவர்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் அதாவது அன்னஹும் கைர அன்னஹும் ஃபகது சௌத உமர், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உமர்லாம் அவங்களோட சவுண்ட் வரல, உமர் ரலியல்லாஹு அவருடைய சப்தம் வரவில்லை. வஹும் யகூலூன சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவங்க பின்னால என்ன சொன்னாங்கடா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. அதாவது திருத்தி கொடுப்பது போல, அங்க ஒரு பிழை நடந்ததை உணர்த்துவது போல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முன்னால் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு பள்ளியில் முன்னால இமாமாக நின்ற உமர் போன்ற ஒரு ஆள் கொல்லப்படுகிறாரு, பின்னால அந்த செய்தி போகாத அளவுக்கு யாரால முன்னால பதறாம இருக்க முடியும்? முன்னால் உள்ள பதட்டம், அவங்களுடைய பதட்டத்துடைய அளவு இவ்வளவு. இந்த தொழுகைக்கு தான் அங்க முதல் பிரையாரிட்டி இருந்திருக்குது. அதனாலதான் பின்னால் உள்ள மக்களுக்கு என்ன செய்யல? இந்த சத்தம் வழங்கல, யாரும் ஓடவில்லை, யாரும் பதறவில்லை, யாரும் வெறுண்டோடவில்லை, எதுவுமே என்ன செய்யல, அங்க நடக்கல. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? டோட்டல் மஸ்ஜிதுக்கு என்ன செய்திருக்கும்? தெரிந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஃபஸல்லா பிஹிம் அப்துர் ரஹ்மான் ஸலாத்தன் ஹஃபீஃபா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் லேசான ஒரு தொழுகை தொழுவித்தார்கள். மிக இலகுவாக என்ன செய்தார்கள்? மிக சுருக்கமான நேரத்துக்குள்ள என்ன செய்தார்கள்? தொழுவித்தார்கள்.